கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த நாளிலும் தியானிக்கிற வார்த்தை கிறிஸ்துவுக்குள் நாம் யார். நியாயாதிபதிகள் 6வது அதிகாரம் 12வது வசனத்திலே, பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்று தூதன் கிதியோனை பார்த்து கூறுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. கர்த்தரால் அனுப்பப்பட்ட தீர்க்கதரிசியின் வார்த்தைகள் கிதியோனிடத்தில் தாக்கத்தை உண்டாக்கியிருந்ததை நாம் அறிவோம். அவருடைய முன்னோர்களுக்கு பலவித அற்புதங்களை நிகழ்த்திய தேவன் தற்பொழுது ஏன் தங்களோடு இருந்து தங்களுடைய துன்பத்தில் தங்களை தப்புவிக்கவில்லை என்ற ஒரு மன குறைவு கிதியோனிடத்தில் இருந்தது. இந்த பொல்லாதவர்கள் கூட்டத்தில் நடுவில் தன்னை பலவீனனாகவும் எளியவனாகவும் கருதி கொண்டிருந்த ஒரு தனி மனிதனை மக்களுக்கு விடுதலையும் சமாதானத்தையும் தருவதற்காக கர்த்தர் அங்கே தெரிந்து கொள்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. அவரோ பயந்தெடுத்து இருக்கிறார் கிதியோன். ஐயோ, நம்ம என்ன செய்ய முடியும் என்று தன்னை குறித்து அவர் ஒரு தாழ்வு மனப்பான்மையில் இருக்கிறார். ஆனால் கர்த்தர் அவரை தெரிந்து கொண்டு, பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்ற வார்த்தை அவருக்கு அங்கே உரைக்கப்பட்டது. சரீர தோற்றத்தில் பலவீனராகவும் சுவாபத்தில் பயந்தவர்களாகவும் அறிவில் குறைந்தவர்களாகவும் நாம் இன்றைக்கு இருக்கலாம். ஆனால் கர்த்தரை பொறுத்தவரை அவருக்குள் நாம் யாராக இருக்கிறோம் என்பதை அவர் கண்டறிகிறார். கர்த்தரை பொறுத்தவரையிலே கிதியோன் பராக்கிரமசாலி. கிதியோனை பொறுத்தவரையில் கிதியோன் தான் ஒன்றுமில்லாத ஒரு எளியவன், பலவீனமானவன் என்ற ஒரு மாயத்தோற்றம், அது அவருடையது. அதே கிதியோன் கர்த்தர் முன்பாக பராக்கிரமசாலியாக இருக்கிறார். அன்பானவர்களை, இன்று ஒருவேளை நீங்கள் உங்கள் வாழ்க்கையிலே சில குறைவுகள், ஐயோ எனக்கு ஞானம் இல்லை, எனக்கு பலன் இல்லை, எனக்கு அது இல்லை, இது இல்லை, செல்வம் இல்லை என்று நீங்கள் நினைக்கலாம். ஆனால் ஆண்டவருக்கு முன்பாக அவருடைய பார்வையிலே நீங்கள் பராக்கிரமசாலியாக இருக்கிறீர்கள். நீங்கள் அவருக்கு பிரியமுள்ளவராக இன்றைக்கு இருந்து கொண்டு இருக்கிறீர்கள். கிறிஸ்துவுக்குள் நாம் யாராக இருக்கிறோம் என்பதே நம்மை குறித்த மதிப்பாக இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறது. நாம் நம்மை குறித்து கிறிஸ்து அல்ல, கிறிஸ்து நம்மை குறித்து என்ன யோசிக்கிறார், என்ன மதிப்பு வைத்திருக்கிறார், அதுதான் உண்மையான உங்கள் என்னுடைய மதிப்பு. கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற இரத்தத்தால் அவர் கிரயத்துக்கு கொண்டிருக்கிறார். நம்முடைய ஞானம், நீதி, பரிசுத்தம் யாவும் கர்த்தருடையதாக இருந்து கொண்டிருக்கிறது. அதே போல் அந்த நியாயாதிபதிகள் 6:13 பார்க்கும் பொழுது, என் ஆண்டவனே, கர்த்தர் எங்களோடு இருந்தால் இவைகளெல்லாம் எங்களுக்கு ஏன் நேரிடுகிறது என்று கிதியோன் புலம்புகிறதை பார்க்கிறோம். பல நூற்றாண்டுகளாக விசுவாசிகள் அனைவரும், பெரிய பெரிய ஊழியக்காரர்கள் கூட சில நேரங்களில் கிறிஸ்தவர்கள் கூட இந்த கேள்வி கேட்க வைத்து விடுகிறது. அவருடைய பிள்ளைகளுக்கு ஏன் துன்பங்கள் வருகின்றன, ஏன் குறைவுகள் வருகின்றன, ஏன் வியாதிகள் வருகின்றன, ஏன் போராட்டங்கள் வருகின்றன? இந்த கேள்வி எல்லாவற்றிற்கும் தீர்வை தரக்கூடிய ஒரு பொதுவான பதில் இல்லை என்பதே உண்மை. ஆயினும் ஒரு உண்மையை நாம் புரிந்து கொள்ள வேண்டுங்க. என்னென்னா, தேவனிடத்தில் அன்பு கூறுவதற்கு சகலமும் நன்மைக்கு எதுவாக இருக்கிறது. இன்னைக்கு தற்காலத்தில் துன்பமாகவும் கடினமாகவும் தோன்றியவர்கள் பிற்காலத்தில் நாம் அதை குறித்து சிந்திக்கும் பொழுது என்னுடைய வாழ்க்கையில் துன்பங்கள் வந்தது நல்லது என்றே சொல்லுவோம். எபிரேயர் 12:11 சொல்கிற போல. கர்த்தர் நம்மோடு இல்லாத நேரம் என்று எதுவும் இல்லை என்பதை நாம் இன்றைக்கு முதலாவது அறிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய பாடுகள் துன்பங்கள் வந்தோன்னா, ஆண்டவர் என்னோட கூட இல்லை போல இருக்குது அப்படிலாம் நினைக்கக்கூடாது. இந்த கிதியோனை போல ஆண்டவர் நம்மளை பராக்கிரமசாலியாக வைத்திருக்கிறார். ஆண்டவர் ஒரு நோக்கத்திற்காக உங்களையும் என்னையும் அவருடைய பார்வையிலே நாம் கனம் பெற்றவர்களாக இருக்கும் பொழுது நாம் ஒருபொழுது நம்மை குறைவுள்ளவர்களாக பார்க்க கூடாது என்பதை இந்த பகுதி நமக்கு அழகாக விளக்கி காட்டுகிறது. நம்ம எந்த சூழலிலும் ஒன்றே ஒன்று இன்னைக்கு நீங்கள் உங்கள் உள்ளத்தில் யோசிங்க, கர்த்தருடைய பார்வையிலே நான் எப்படி இருக்கிறேன், உண்மை உள்ளவனாக பரிசுத்தம் உள்ளவனாக இருக்கிறேன்னா? இது மட்டும்தாங்க ஒரு கேள்வி நம்ம பார்க்க வேண்டும். வேறு எதையும் இன்னைக்கு பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அவருடைய பார்வையில் நாம் இன்றைக்கு பராக்கிரமசாலிகள். நமக்கு இருக்கும் பிரச்சனை, கர்த்தர் எப்பொழுதும் பிரச்சனைகள் மத்தியிலும் கூட கர்த்தர் நம்மோடு இருக்கிறார் என்ற உண்மையை நாம் சில நேரங்களிலே நம்ப மறுத்து விடுகிறோம். அவருடைய பிரசனத்தை உணர தவறுகிறோம். நாம் பிரச்சனைகளின் தீவிரத்தை பார்க்கிறோம். கர்த்தரோ பிரச்சனைகளுக்கு அப்பால் கிடைக்கும் சமாதானத்தையும் வெற்றியும் அவர் பார்த்து கொண்டிருக்கிறார். இந்த பிரச்சனைகள் பிறகு ஒரு பெரிய ஆசீர்வாதம் இருக்கிறது, ஒரு சமாதானம் இருக்கிறது, கர்த்தருக்கு தெரியும். ஆனால் நாம் தற்காலத்தில் இருக்கிற அந்த பிரச்சனைகளை பார்த்து கொண்டே இருக்கிறோம். இயேசு கிறிஸ்து மீனவனாகிய பேதுருவை தன்னை பின்பற்றி வரும்படி அழைத்த பொழுது அவன் தன்னை
பாவியான மனிதனாக பார்த்தார். அவரோ தனக்காக 1000 மனித ஆத்மாக்களை பிடிக்கும் ஒரு ஊழியக்காரனாக பார்த்தார். இந்த கிதியோனை போல் தான் பேதுரு. நம்ம குறைவுள்ளவனாக பார்க்கலாம். ஆண்டவர் நம்ம இது வைத்திருக்கிற பார்வை வேறையாக இருக்கிறது என்பதை இந்த பகுதி நமக்கு அழகாக சொல்கிறது. எப்பொழுதெல்லாம் கர்த்தர் ஒரு மனிதனை தன்னுடைய வேலைக்காக அனுப்புகிறாரோ அப்பொழுதெல்லாம் அதோடு கூட அந்த வேலையை செய்வதற்கான பலத்தையும் வாக்குறுதியும் அளிக்கிறார். அதே நியாயாதிபதிகள் 6:14 கிதியோனை பார்த்து சொல்கிறார், உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடு போ, உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா என்றும் வார்த்தை மூலமாக கர்த்தர் அவனோடு கூட பேசினார். சந்தேகத்தோடும் மனக்குறைவோடும் இருந்த கிதியோனுக்கு இதை காட்டிலும் வேறு என்ன வாக்குறுதி வேண்டும், வேறு என்ன வேண்டும்? அதே போல தான் இன்றைக்கு ஒருவேளை இந்த வார்த்தையை கேட்குற உங்களுக்குள்ள ஒரு தயக்கம், ஒரு போராட்டம், மனக்குழப்பம், பலவீனம், வியாதி, ஏதோ ஒரு கஷ்டத்தில் நீங்கள் இருப்பீர்களா? இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் பராக்கிரமசாலிகள். அவருக்கு முன்பாக நீங்கள் பராக்கிரமசாலிகளாக இருக்கிறீர்கள். இப்பொழுது இருக்க இந்த பலத்தோடு நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் கடந்து போங்கள். ஆனால் கிறிஸ்து உங்களோட கூட இருக்கிறார். அவர் இருக்கும் பொழுது தோல்வி என்பதே இல்லை. நம்மை எல்லா காரியங்களும் செய்ய வைக்கிறவர் அவர். நம்மை கொண்டு அவர் எல்லா காரியங்களும் செய்து முடிப்பார். நாம் அவர் முன்பாக பராக்கிரமசாலிகள். அன்பானவர்களை, இன்றைக்கு கிறிஸ்துவுக்குள் நாம் யார் என்பதை அறிந்து சந்தோஷமாக வாழ்வோம். கர்த்தர் தாம் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.